இருக்கிறவங்களே நம்மளை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்போ அப்போ நம்ம மைண்டில் இருக்கோம்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அப்போ வந்து நம்மளை வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எனக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலே நம்ம அப்படியே அழுது ஒப்பறி வைப்போம். அப்போ யாராச்சும் நம்ம வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண தெரியாமல், பேச தெரியாமல், ரியல் தான் நம்ம சொல்லுவோம், ரியல் தான் நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் நம்ம பிலீவ் பண்ணுறதுனால எல்லோரும் பிலீவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைல்ல. நம்மளுக்கு தோன்றது நம்ம ஷேர் பண்ணுவோம், பட் நம்மளுக்கு பிலீவ் பண்ணுறது நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போ நம்ம பார்க்குறவங்கலாம் வந்து நம்மளை ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அழுகாச்சி போடும், ஆல்மோஸ்ட் நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அதனாலே யோசிச்சுட்டு நம்ம வீடியோலாம் போஸ்ட் பண்ண வேணாம். நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கு யூடியூப் சேனல் ஃபுல்லாகவுமே வந்துட்டு சாமி வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எனி டைம் வந்து பூஜை புலஸ்காரங்கள் கண்டினியூட்டியாக பண்ணுறதுனால, ஒரு நாள் பண்ணுறதுலாம் கிடையாது, கண்டினியூட்டியாக ஒரு நாள் தவறாமல் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறது தான். தூங்கி எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நேராக சாமிக்கிட்ட அட்டனன்ஸ் போட்டு குட் மார்னிங் சொல்கிறது, பார்க்குறது எல்லாமே நம்ம சாமியை மட்டும்தான். அப்புறம் இந்த சூரிய பகவான் வந்துட்டு நான் இந்த ஃபோட்டோவை நான் நிறைய பிலீவ் பண்ணியிருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். இவர் காணோன்னு நிறைய ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கே போயிட்டீங்க சூரிய பகவான். இந்த உங்களுக்குலாம் ஃபோட்டோவாக தெரியும், பட் ஆனால் நான் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து எனக்கு நிறைய நல்லது நடந்துதா. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது சூரிய பகவான் ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு, எங்கேயோ மிஸ் ஆகிடுது. நான் பத்திரமா தானே வச்சேன், பூஜை பொருட்களோட தானே பாக்ஸில் வச்சேன். அப்போ இவர் மட்டும் எப்படி காணாமல் போனார் சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஃபீல் பண்ணும்போது அதுக்கப்புறமா கிடச்சிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடச்சார். கிட்டத்தட்ட அது எத்தனை மந்த் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ளேயே இருந்தார். அதுக்கப்புறமா கிடச்சிட்டாரு அப்படி சொல்லி நான் வந்து ஹாப்பி ஆகிட்டேன். அப்படி தான் வந்துட்டு நான் ஒரு சாமியை நான் பிலீவ் பண்ணுறேன். சரிங்களா?